அப்புறம் எப்போ நீங்க கல்யாணத்துக்கு போக போறீங்க? அம்பானி கல்யாணத்துக்கு கேட்குறீங்களா? ஆமா சார். நீங்கள் கல்யாணத்துக்குன்னா நான் ஏதோ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆறுமுகசாமி கல்யாணம் மாதிரி நான் ஏன் கேட்டேன். சார்? சார் அந்த பொண்ணு புவர் கேர்ள், அவர் ரிச் பாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமாம்மா, ரொம்ப புவர்மா. அந்த அம்மாட்டே 7,500 கோடி இருக்கு. சார் அவங்க கிட்ட 7,500 கோடி இருக்கு. ஆனா அவர்கிட்ட 7 லட்சம் கோடி இருக்கு. 15 லட்சம் கோடி. அப்ப அவர் ரிச் பாய், உங்க புவர் கேர்ள் தான். ஆமாம், அதாவது இந்தியாவில் 30% பேர் இரவில் உணவே இல்லாமல் படுக்க போகிறோம். ஒரு புள்ளி வர சொல்லு. 10% பேர்கிட்ட 90% சொத்து இருக்கு. டாடா, பிர்லா, அம்பானி, ஜிங்கானி, கோயா அங்கே கல்யாணம் அங்கே தாயா நடத்துகிறோம்னு சொல்லி ஜாம் நகரை ஒரே நாளில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆக்கிட்டாங்க. நம்ம விமானத்தில் தான் குரூப்போடு வருமா. எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியும்? 50 கோடி ரூபா அந்த அம்மாவுக்கு சம்பளம். ரஜினி அவர்கள் டான்ஸ் ஆனது எல்லாமே வந்து இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு சார். அதுதான் சேரிக்குள்ளே சின்ன புள்ள அம்மனமாக இருக்கு. மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு. டெரி காட்டன் சட்டை போட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கூட தானே சார் பங்கேற்று எல்லாரும் போயிருக்காங்கம்மா. போய்த்தானே ஆகணும். அம்பானிகிட்ட தேர்தல் நிதி வாங்குறதுக்கு எல்லாம் போய்த்தானே ஆகணும். அதாவது அம்பானி இவ்வளோ கல்யாணத்திற்கு மத்தியில் அங்கே வந்து ஒரு பெரிய டின்னர் கலந்துட்டு போயிருக்காரு. எங்கே? சென்னையில் டீன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு சார், பார்த்திபன் அவர்களது. ஆனால் அது வந்து மேபி இது நெகட்டிவாக இருக்கிறதுனால அதுக்கு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூ. இல்லைம்மா, அதாவது திரைப்படம் என்பது மக்களுக்கானதாக இருக்கும். கலை என்பதே மக்களுக்கானதான். கலை எங்கே உருவாகுதுன்னா நாற்று நடுற இடத்துல, கட்டு தூக்குற இடத்துல. ஒவ்வொருவனுமே ஒவ்வொரு இளையராஜாக்கள், ஒவ்வொருமே ஒவ்வொரு கமலஹாசன், ஒவ்வொருத்தருமே ஒரு சங்கர். எங்கே? கிராமங்கள். காடு விளைஞ்சது என்ன மச்சான், நமக்கு கையங்காலும் தானே மிச்சம். எங்கே கிடைச்சது இந்த தத்துவம்? எங்கே கிடைச்சது? வயக்காட்டில் கிடைச்சது. 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி சம்பளம் வாங்குற இவர்கள் அந்த அடித்தட்டு மக்களினுடைய உணர்ச்சிகளை எப்படி சினிமாவில் நீங்கள் வடிக்க முடியும்? எல்லாம் காசு பண்ணிட்டீங்க சார். அப்படி பார்த்தா தானே சார் இப்போ பாரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், மாரி செல்வராஜ் அவர்கள்லாம் இவங்களுக்காகவே வந்து படம் எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல சார். இப்போ நிறைய படம் டைரக்டர் பூரா மதுரையிலிருந்து தான் வந்தான், மண் வாசனையோடு வந்தான். பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டீன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு சார், பார்த்திபன் அவர்களது. ஆனால் அது வந்து மேபி இது நெகட்டிவாக இருக்கிறதுனால அதுக்கு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூ. அது வந்து சூப்பராக இருக்குது, அது வந்து குழந்தைகளுக்கான ஒரு படம், நல்ல வந்து ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது சார். அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லைம்மா, அதாவது திரைப்படம் என்பது மக்களுக்கானதாக இருக்கணும். கலை என்பதே மக்களுக்கானதான். கலை எங்கே உருவாகுதுன்னா நாற்று நடுற இடத்துல, கட்டு தூக்குற இடத்துல. ஒவ்வொருவனுமே ஒவ்வொரு இளையராஜாக்கள், ஒவ்வொருமே ஒவ்வொரு கமலஹாசன், ஒவ்வொருத்தருமே ஒரு சங்கர். எங்கே? கிராமங்களில். அங்கேருந்து தானே பட்டுக்கோட்டையார் வர்றாரு. காடு விளைஞ்சது என்ன மச்சான், நமக்கு கையங்காலும் தானே மிச்சம். எங்கே கிடைச்சது இந்த தத்துவம்? எங்கே கிடைச்சது? வயக்காட்டில் கிடைச்சது. இங்கே என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து பிரசாத் ஸ்டுடியோவில் கண்டுபிடிச்சான்? இல்லை. எங்கே கிடைச்சது? கிராமத்தில் கிடைச்சது. ஆக கலை மக்களுக்கானது. ஆனால் இப்போ மக்கள்கிட்ட கலையை திணிக்கக்கூடிய கார்பரேட் ஆகிப்போச்சு. 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி சம்பளம் வாங்குற இவர்கள் அந்த அடித்தட்டு மக்களினுடைய உணர்ச்சிகளை எப்படி சினிமாவில் நீங்கள் வடிக்க முடியும்? எல்லாம் காசு பண்ணிட்டீங்க. எல்லாம் காசு பண்ணிட்டீங்க. இன்றைக்கும் சமூக குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. சமூக குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டே இருக்கான். நீங்கள் எல்லா கலைகளுமே
ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து தான் பீச்சிட்டு வெளியே வருது. சார் அப்படி பார்த்தா தானே சார் இப்போ பாரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், மாரி செல்வராஜ் அவர்கள்லாம் இவங்களுக்காகவே வந்து படம் எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல சார். நாங்கள் ஒடுக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்றதுனால அந்த படங்கள்லாம் எப்படி பேசப்பட்டது அப்படின்றது நம்மளே அது வந்து விட்னஸ் பண்ணி. ஒடுக்கப்பட்டவங்க இல்லைன்னா சொல்லுவது அது ஒரு மடை மாற்றம். இன்னும் ஒடுக்கப்பட்ட வேங்க வெயில் என்ன எடுக்கப்பட்டவங்களா? கற்பனை பண்ண முடியுமா? அப்போ தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்கி ஒரு மாத காலம் அதையே குடிச்சிட்டு இருந்திருக்கான்னா நீங்கள் ஆப்பிரிக்கா காடுகளில் கூட இப்படி ஒரு இனம் இருக்காது. இந்த இனத்தை எப்படி ஒரு பண்பட்ட இனம்னு சொல்ல முடியும்? அப்போ இன்னும் அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் சட்டம் வேறு, ஆனால் கீழே யதார்த்தம் வேறு. யதார்த்தம் வேறு. யதார்த்தத்தை பதிவு பண்ணால் தான் மக்கள். இப்போ நிறைய படம் டைரக்டர் பூரா மதுரையிலேருந்து தான் வந்தான், மண் வாசனையோடு வந்தான். பாரதிராஜ் எங்கேருந்து வந்தார்? சேனி பக்கத்துலேருந்து வந்தார். பாக்யராஜ் எங்கேருந்து வந்தார்? கொங்கு பெல்ட்லேருந்து வந்தார். நீங்கள் எல்லா டைரக்டர் எடுங்க, மண் வாசனையோடு வந்தால் தான் படம் ஜெயிக்குது. நீங்கள் வடிவேல் எங்கேருந்து வந்தார்? மதுரை பக்கம். அவங்களோட ஊர் அனுபவம். அதாம்மா யதார்த்தம். அதாம்மா யதார்த்தம். அதுதான். அதை கொடுக்காம இப்படி கார்பரேட் கதையை கொடுத்தீங்கன்னா கமலுக்காக போய் மக்கள் பார்க்குறான், சுபாஸ்கரன் ஒரு பெரிய லேபிளுக்காக போய் பார்க்குறான், சங்கர் டைரக்டருக்காக போய் பார்க்குறான். இது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இந்த பிம்பத்தை வச்சு ஓட்டுவீங்க? ரொம்ப நாள் ஓடாது. நீங்கள் கதை தான் முக்கியம், கருத்து தான் முக்கியமே தவிர பிரம்மாண்டங்கள் ரொம்ப நாள் உங்களுக்கு ஓட்டாது. 1000 கோடி வச்சுருக்கிற பல பேர் இருக்கான், ஆனால் சாதாரண மக்கள் தலைவனாக ஏற்றுக்கிறான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பஞ்ச பராரியை தான் தலைவனாக ஏற்றுக்கிறான். அதனால் இந்த பிரம்மாண்டங்கள் ரொம்ப நாளைக்கு ஓடாது. பிரம்மாண்டங்கள் உடைஞ்சு போச்சு. ஓகே சார், படத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க, படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியுது. அப்புறம் எப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போக போகிறீங்க? அம்பானி கல்யாணத்துக்கு கேட்குறீங்களா? ஆமாம் சார். நீங்கள் கல்யாணத்துக்குன்னா நான் ஏதோ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆறுமுகசாமி கல்யாணம் மாதிரி நம்மள ஆறுமுகசாமி தான் கூப்பிடுவான், நம்மளை அம்பானியில் எங்கம்மா கூப்பிடுறான். அதாவதுமா நீங்கள் இப்போ பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கணும், 2வது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கோட்டு வச்சுருக்கணும், உடம்பு முழுக்க வந்து ஒரு தங்கம் வைரம் ஒட்டியானம் பட்டியானம் இப்படி ஒரு 5 கோடிக்கு இருக்கணும். அதுதாம்மா கல்யாணம். அதாவது சிலர் வந்து வடபழனி கோயிலில் நடந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன், வடபழனி கோயிலில் நடந்த கல்யாணத்துக்கும் போயிருக்கேன், சில கல்யாணம் சின்ன மண்டபத்தில் நடந்த கல்யாணத்துக்கும் போயிருக்கேன், பெரிய மண்டபத்துக்கும் போயிருக்கேன், தாஜ் ஹோட்டலுக்கும் போயிருக்கேன். ஆனால் இது தாஜ் ஹோட்டல் இல்லைம்மா, இது தாஜ் ஹோட்டலை விட நீங்கள் கோடிகளில் கல்யாணம், கோடிக்கும் தான் கல்யாணம். 2 மனித உறவுகளுக்கு கிடையாது. சரி, அந்த பொண்ணு புவர் கேர்ள், அவர் ரிச் பாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா, ரொம்ப புவர்மா. அந்த அம்மாட்டே 7500 கோடி இருக்குது. அந்த அம்மாட்டியே 7500 கோடி இருக்குமா. அதாவது அமெரிக்காவில் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப ஏழைங்க, எங்கிட்ட ஒரு 7 கார் தாங்க இருக்குது. சார், அவங்கக்கிட்ட 7500 கோடி இருக்குது, ஆனால் அவர்கிட்ட 7 லட்சம் கோடி இருக்குது. 15 லட்சம் கோடி. அப்போ அவர் ரிச் பாய், உங்கள் புவர் கேர்ள் தான். ஆமாம், அதாவது 7500 கோடிக்கு நீங்கள் இப்போ சைபர் எவ்வளோ வரும்னு சார் என்ன கேட்டுறாதீங்க, தெரியாதா? அப்போது 7500 கோடி என்பது இலங்கையினுடைய பட்ஜெட். நம்ம 7500 கோடி, இலங்கையில் வந்து 20,000 கோடி. ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் அது. ஒரு நாட்டினுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 2 லட்சம் கோடி, 2,35,000 கோடி வருஷத்துக்கு. அவங்களோட தமிழ்நாடு பட்ஜெட் 3 பட்ஜெட் போடலாம். இவங்களாமா ஏழை? அப்போது ஏழைனால குறைஞ்சி 7500 கோடி வச்சுருக்கிறோம் ஏழை. சார் அப்படி இல்லை சார், அவங்க ஏழைன்னு சொல்லலை. இது எப்படின்னா மாப்பிள்ளையோட பொண்ணு ஏழை, ரிச் பாய், அந்த கான்செப்ட் சார், இந்த சினிமாவில் வர மாதிரி. அப்போ நீங்கள் இந்தியாவில் 30% பேர் இரவில் உணவே இல்லாமல் படுக்க போகிறான். ஒரு புள்ளி வர சொல்லு, உணவே இல்லாமல் படுக்க போகிறான். இதுதான் இந்தியாவுடைய புள்ளி விவரம். இந்தியாவில் 10% பேர்கிட்ட 90% சொத்து இருக்குது. டாடா, பிர்லா, அம்பானி, சிங்கானி, கோயாங்க இப்படி எவ்வளோ சொத்து இருக்குது? 90% சொத்து இருக்குது. 90% மக்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது? 10% சொத்து இருக்குது. இதுதான் அழகான இந்தியா. அழகான இந்தியா
நீங்கள் முதல்ல அந்த நிச்சயதார்த்த விழாவுக்கு ஜாம்நகர் நடந்தது. ஜாம்நகர் யார் ஊர்னா அம்பானி, திரு பாய் அம்பானி, இப்போ இருக்கார்ல முகேஷ் அம்பானியுடைய அப்பா திரு பாய் அம்பானி, அவங்க அப்பா ஊர் அம்பானி. அவர் ஜாம்நகரில் குட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கார், இதை வெத்தலைவா கடை. அதனால் கல்யாணம் அங்கே தான் நடத்துகிறோம்னு சொல்லி ஜாம்நகரை ஒரே நாளில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆக்கிட்டாங்க. ஜாம்நகரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகிட்டாங்க. நம்ம கல்யாண மண்டபம் எங்கேயாவது போய் 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது கல்யாண மண்டபமா இருக்கான்னு தேடுற சமூகத்தில் ஜாம்நகர் ஏர்போர்ட்டு 40 விமானம் இறங்கக்கூடிய அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. சார் சார் அப்போ நம்ம இதை வந்து சொல்ல வரேன் ஒரு மியூசிக் குரூப் ஒன்று, ஒரு லேடி தலைமையில், அந்த மாதிரி பேர் மறந்து போச்சு, ஐரோப்பாவிலேருந்து அந்த மாதிரி விமானத்தில் தான் குரூப்போடு வருமா. எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல. 50 கோடி ரூபா அந்த அம்மாவுக்கு சம்பளம். நம்ம மியூசிக் எங்கே கேட்குறோம்னா பார்வையற்றோர் இந்த ஓட்ட வேனில் வந்து பாடுவாங்க, போய் 2 ரூபா 1 ரூபா போடுவோம். இந்த மியூசிக்கை கேட்குறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் அம்பானி குடும்பம் 50 கோடி ரூபா கொடுத்து வந்து 6 மணி நேரம் அந்த மாதிரி பாடிட்டு கிளம்பி அதே ஃப்ளைட்டில் கிளம்பி அங்கே போயிடுச்சு. சார் அவர் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு ஃபேமஸான, ஐ மீன் என்ன, ஒரு ஒரு ரிச்சஸ்டான ஒரு பர்சன் சார். இந்தியாவில் இருக்கிற இப்போ டாப் செலிபிரிட்டிஸ் அத்தனை பேரும் போய் அங்கே கலந்துட்டுருக்காங்க சார். இப்போது ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும் சரி, இல்லை இந்த ஆக்ட்ரஸ் எல்லாமே, ஏதோ அனில் கபூர் அவர்கள், நம்ம ரஜினி அவர்கள் டான்ஸ் ஆனது எல்லாமே வந்து இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு சார். அதுதான் நம்ம வேணால் இங்கே உட்காந்து விமர்சனம் பண்ணலாம், ஆனால் அவங்க எல்லாருமே அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிச்சு அங்கே எல்லாருமே டான்ஸ் ஆடி அதை செலிப்ரேட் தானே சார் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே சார் கல்யாணம் பண்ணுறாங்க. இது நம்ம விமர்சனமாக வைக்கிறத விட இது நம்ம வந்து நம்ம ஊரில் கூட இப்படி ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி தானே சார் பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு கவிஞர் எழுதுனா, கன்னத்தில் குழி விழுந்த கன்னி பெண்ணை பற்றி எழுதியது போதும். நீங்கள் கன்னத்தில் குழி விழுந்த ஏழை உழவன் வயக்காட்டில் நீங்கள் உழுகிறான், உழவனாக இருக்கிறான், அவனுக்கு கண்ணெல்லாம் டொக்கு உளுந்து உழைச்சி உடம்புல எலும்பு தான் இருக்குது, அவனை பற்றி பாடடா கவிஞா அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். அது மாதிரி அம்பானி கல்யாணத்தில் நீங்கள் பல ஆயிரம் கோடி திருமணம் நடக்குது. ஆனால் இங்கே பல கன்னி பெண்கள் நீங்கள் முதிர்கன்னிகளாகி தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டம்தான் தமிழ்நாடு அரசு போட்டுது, அம்மா ஜெயலலிதா போட்டுது. தாலிக்கு 1/2 பவுன் இல்லை, 4 கிராம் இல்லை, கல்யாணம் நிற்கிது, 4 கிராம் இல்லை. அப்போது இன்னொரு கவிஞன் பாடுனா, சேரிக்குள்ளே சின்ன புள்ள அம்மனமாக இருக்குது, மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு, டெரி காட்டன் சட்டை போட்டு இருக்கு. இதுதாம்மா இந்தியா. இங்கே குழந்தைக்கு துணி இல்லை, அம்மனை குண்டியாக இருக்குது. ஆனால் மாடி வீட்டில் ஜன்னல் என்ன போட்டிருக்கு, நல்ல காஸ்ட்லியான சட்டை போட்டிருக்கு. இதுதான் இந்தியா. அப்போது அம்பானியுடைய குடும்பத்தை ஆராதிப்பதா இல்லை ஏழை சமூகம் இன்னும் 140 கோடி பேரில் ஏறக்குறைய 40 கோடி பேர் தான் வறுமை கோட்டுக்கு வறுமை கோட்டை விளிம்பில் இருக்கான். 100 கோடி பேர் வறுமை கோட்டிலே கிடக்கிறான். கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, அவனுக்கான அடிப்படை தேவைகளே இல்லை. அம்பானி கல்யாணம் தேவையா? அதானி கல்யாணம் தேவையா? அம்பானி கிளம்பி வந்து வாரிசோட ரகசிய மீட்டிங் போட்டு போனாருன்னு இவ்வளோ கல்யாண பரபரப்புல இங்கே கிளம்பி வந்திருக்காரு. எங்க தமிழரை ஏமாத்த சார் அம்பானி அவர்கள் இதில் வந்து இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கூட தானே சார் பங்கேற்று எல்லாரும் போயிருக்காங்கம்மா. போய்த்தானே ஆகணும். அம்பானிகிட்ட தேர்தல் நிதி வாங்குறதுக்கு எல்லாம் போய்த்தானே ஆகணும். சிதம்பரம் அவர்கள் எல்லாம் போய்த்தானே ஆகணும். மம்தா பானர்ஜி போயிருக்காங்க. எல்லாம் எதிர்க்கிறவங்க, ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறவங்க. ஏன்னா அவர் வந்து பிஜேபி சப்போர்ட், மோடி அவர்கள் அப்படி இல்லை. அம்பானியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதல் மாலை அம்பானியுடைய மாலை தான், அதானியுடைய மாலை தான். அதனால் எப்போவுமே கார்ப்பரேட் முதலாளிகள் பூராமல் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த நிமிஷமே சாயத்தை மாற்றிடுவான், கலரை மாற்றிடுவான், நிறத்தை மாற்றிடுவான், சந்தன மாலையை கொண்டு போட்டுருவான். அதனால் அவர்களுக்கு பிஜேபி காங்கிரஸோ எந்த கட்சியும் நிரந்தரம் அல்ல. அதாவது அம்பானி இவ்வளோ கல்யாணத்திற்கு மத்தியில் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு டின்னர் கலந்துட்டு போயிருக்கார். எங்கே? சென்னையில் இந்த போர்ட்டுக்கிட்டெல்லாம்
மொத்தமாக தமிழக அரசு தனக்கு ஆதரவாக செயல்படணும். இங்கே கல்யாணம் பிஸி, இங்கே வியாபாரம் பிஸி. சார் என்ன இருந்தாலும் பிஸ்னஸ் தானே சார் அவங்க. ஆமாம், வியாபாரம் தமிழர்களை ஏமாத்துவது தான். நீங்கள் கேரளாவில் அதானி போட்டு விழிஞ்ச போட்ட 2000 பேர் போது அடித்து உடைக்கிறான். ஏயா உடைச்ச? எங்களுக்கு வேலை கூடிய மலையாளிக்கு நீ பீகார்லேருந்து ஆள் அனுப்புகிற, ஒரிசாவிலேருந்து ஆள் அனுப்புகிற. ஏன் ஊர் 2000 பேர் போய் அந்த போர்ட்டை எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இவன் முட்டாளாக இருக்கான். யார் இவர்களை காப்பாற்றுவது? இதுதான் அம்பானி கல்யாணத்தினுடைய சிறப்பு.